ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம ஆர்கல் எஸ்கியூவில் வந்து ஒரு ப்ராப்ளம் ஒன்று சால்வ் பண்ணலாம். ஸோ ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, சேலரி கேட்டகரி கவுண்ட் எடுக்கணும். ஒரு டேபிள் இருக்குது, ஸோ அக்கௌண்ட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்கம்னு ஒரு காலம் இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய சேலரிஸ் வந்து நம்ம கேட்டகரிஸாக பிரிக்கணும். ஓகே, ஸோ லோ சேலரி, ஆவரேஜ் சேலரி, ஹை சேலரின்ட்டு. ஸோ லோ சேலரி வந்து 20,000க்கு உள்ளே இருந்துச்சுன்னா லோ சேலரி, 20,000 to 50,000 இந்த ரேஞ்சில் இருந்தது அப்படின்னா அது ஆவரேஜ், 50,000 மேலே இருந்ததுன்னா அது ஹை சேலரின்னு வரணும். ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே நமக்கு எந்த சேலரிஸும் இல்லை அப்படின்னா கவுண்ட் வந்து 0ன்னு வரணும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் நம்ம அவுட்புட் எடுக்கணும். ஸோ இது எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட் நான் எம்ப்ளாயிஸ் டேபிள் வச்சுட்டு அதில் இருக்கக்கூடிய சேலரிஸ் வச்சு நான் ஃபஸ்ட்டு லாஜிக் எழுதிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டேபிளை சேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் ஃபஸ்ட் எம்ப்ளாயிஸ் டேபிளில் இருக்கக்கூடிய சேலரி காலம் எடுத்துக்கிறேன். ஸோ ஓகே, இதை வச்சுட்டு நம்ம இந்த கேட்டகரி வைஸாக பிரிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து நமக்கு லோ சேலரி, அப்புறம் ஆவரேஜ் சேலரி, அப்புறம் ஹை சேலரி. ஸோ ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 20,000க்குள்ளே இருந்ததுன்னா இந்த லோ அந்த மாதிரி நம்ம பிரிக்கணும். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, லோ சேலரிக்கான லாஜிக் எழுதுறேன். லோ சேலரின்னு சொல்லிட்டு இங்கே நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நான் கேட்டகரின்னு சொல்லிட்டு ஒரு காலம் நேம் வைக்கிறேன். ஸோ காலம் நேம் வந்து கேட்டகரின்னு வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து கேட்டகரி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து நம்ம அதுக்கான கவுண்ட் வந்து நம்ம எழுதணும். ஓகே, ஸோ கவுண்ட் எழுதுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம கேஸ் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஸோ நான் வந்து ஒரு கேஸ் கண்டிஷன் எழுதுகிறேன். ஸோ கேஸ் வென். உங்களுக்கு வந்து கேஸ் கண்டிஷன் பற்றி தெரியல அப்படின்னா நான் அதுக்கான செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள். ஸோ கேஸ், ஸோ காலம் நேம் வந்து சேலரி. ஸோ எனக்கு வந்து லெஸ் தென் 20,000 இருந்துச்சு அப்படின்னா ஸோ தென் என்ன பண்ணணுன்றதை சொல்லணும். ஓகே, நம்ம ஆக்சுவலாக கவுண்ட்டு தான் எடுக்க போகிறோம். இதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எதுவும் நமக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒன்று சேம் சேலரியே ரிட்டர்ன் எடுத்துக்கலாம், இல்லாட்டி வந்து நீங்கள் கான்ஸ்டண்ட்டாக ஏதாவது ஒரு வேல்யூ கொடுக்குறதுனால கொடுத்துக்கலாம். ஓகே, நான் சும்மா ஜஸ்ட் 1ன்னு கொடுக்குறேன். இதை என் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கண்டிஷன் மட்டும் எனக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சுன்னா 1ன்னு வரும். அதர்வைஸ் வந்து நமக்கு நல்ல ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ இப்போ நான் ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு நல் வந்திருக்கு. ஸோ இது ஏன் நல் வந்திருக்குன்னா, இந்த சேலரி காலமையும் நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். சேலரி, ஸோ பார்த்தீங்கன்னா 24,000 இருக்குது, அதாவது 20,000 மேலே இருக்குது. ஓகே, ஸோ லெஸ் தென் 20,000 இருக்குது, எல்லாத்துக்குமே எனக்கு 1ன்றது ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஸோ இதை அப்படியே நம்ம கவுண்ட் பண்ணிக்கலாம். ஸோ கவுண்ட் ஆஃப் இந்த கேஸ் கண்டிஷன் அப்படியே கவுண்ட் எடுக்கிறேன் இந்த காலமை. ஸோ இந்த சேலரி காலம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன், இது எனக்கு தேவையில்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மல்டிபிள் ரோஸ் வந்து எனக்கு டிஃப்ரெண்ட் ரோஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணுது. ஸோ இதை ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா எனக்கு எரர் த்ரோ பண்ணும். ஓகே, ஏன்னா நாங்கள் குரூப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்து எனக்கு சிங்கிள் ரோ தான் இருக்குது. ஓகே, ஸோ கான்ஸ்டண்ட்டாக ஒரே ஒரு ரோ தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நம்ம குரூப் பையில் மென்ஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதை நான் இந்த சேலரி காலம் ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா, ஸோ டோட்டலாக வந்து லெஸ் தென் 20,000க்குள்ளே எவ்வளோ பேர் வந்து இருக்காங்கன்றதை கவுண்ட் பண்ணி சொல்லுது. ஓகே, ஸோ இதுக்கு வந்து நான் அக்கௌண்ட்ஸ் கவுண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு அலைஸ் நேம் வச்சுக்கிறேன் இந்த காலமுக்கு. அக்கௌண்ட்ஸ் கவுண்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து இதே மாதிரியே வந்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆவரேஜ் சேலரிக்கு எடுக்கணும். ஓகே, ஸோ ஆவரேஜ் சேலரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 20,000 to 50,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே எடுக்கணும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நம்ம பிட்வீன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிட்வீன் 20,000 and 50,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்ததுன்னா எனக்கு ஒன்று ரிட்டர்ன் பண்ணும், அதர்வைஸ் நல்லா ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எம்ப்ளாயிஸ் டேபிளில் 24,000 வாங்குறது ஒரே ஒரு ஆள் தான். ஓகே, அதனால தான் 1 ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இதே மாதிரி ஹை சேலரிக்கு நான் எழுதணும். ஹை சேலரி வந்து எனக்கு 50,000க்கு மேலே இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ 0 வருது, ஏன்னா நமக்கு 50,000க்கு மேலே எம்ப்ளாயிஸ் டேபிளில் சேலரி வாங்குற அளவுக்கு யாரும் இல்லை. ஓகே, மேக்ஸிமமாகவே 24,000 தான் வாங்குறாங்க. ஸோ இது வந்து நான் எம்ப்ளாயிஸ் டேபிளை பேஸ் பண்ணி இந்த லாஜிக் எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இந்த கொரிஸ் எல்லாம் செப்பரேட்டாக எழுதியிருக்கேன். இது எல்லாத்தையும் நம்ம கம்பைன் பண்ணிடலாம். அந்த வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு கொரியிலேருந்து வந்திருக்கக்கூடிய ரிசல்ட்டாக நம்ம கம்பைன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்து இந்த ஃபார்மேட்டுக்கு வந்துடும். ஓகே, ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்னா, நம்ம செட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யூனியன் பண்ணுறோம் எல்லாத்தையும். ஸோ உங்களுக்கு செட் ஆப்ரேட்டர் பற்றி தெரியல அப்படின்னா அதுக்கான செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செட் ஆப்ரேட்டரை பற்றி உங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லை அப்படின்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். ஓகே, ஸோ நான் யூனியன் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்புட் மாதிரி இந்த ஃபார்மேட்டில் எடுத்தாச்சு. ஓகே, ஸோ இதை வந்து நம்ம லிட் கோடில் போட்டுட்டு டேபிள் நேம்ஸை வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். டேபிள் நேமை சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ காலம் நேம் வந்து பார்த்திங்கன்னா இன்கம், சேலரி கிடையாது. ஸோ காலம் நேம் எல்லாத்தையும் நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். சேலரின்றது எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்கம்னு சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு டேபிள் நேம் வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்ஸ், எம்ப்ளாயிஸ் கிடையாது. ஸோ டேபிள் நேமே நான் வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன், அக்கௌண்ட்ஸ். ஸோ மற்றபடி எல்லாமே நம்ம காலம் அலைசிங் எல்லாம் கொடுத்தாச்சு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ சாம்பிள் டெஸ்ட் கேஸ் எல்லாம் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை சப்மிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ எல்லா டெஸ்ட் கேஸும் செக் பண்ணிடுச்சு. நம்ம எழுதுன கோட் வந்து ரைட். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சிம்பிள் கொரி தான் இது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வேறு ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகே, பை.